ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் நெட்பீன்ஸில் ஜாவா யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 டைப்பில் லாகின் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அட்மின், மேனேஜர், ஏஜென்ட், கஸ்டமர்னு சொல்லி 4 டைப்ஸில் லாகின் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அட்மின் லாகின் பார்ப்போம். இப்போ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நான் அட்மின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லாகின் கொடுத்தா போதும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ அட்மின் பேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச், பாலிசி, மேனேஜர், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இதில் பிரான்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ச் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சேலம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ பிரான்ச் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பிரான்ச் 3 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சேலமில் இருக்கிறதுனால சேலம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ அந்த பிரான்ச்சோடைய ஃபோன் நம்பர் என்னவோ அந்த ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம இன்செர்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் நம்மளுக்கு இன்செர்ட் ஆகிடும். இதை நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன அப்டேஷன் இருக்கோ அந்த அப்டேஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்தா போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். இதை நம்ம ஏதாவது பிரான்ச்சஸை டெலிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிட் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சஸ்க்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாலிசி பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். பாலிசி நம்ம புதுசாக இன்செர்ட் பண்ணிக்கலாம், அப்டேட் டெலிட் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாலிசி ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஒவ்வொரு பாலிசி நம்ம கொடுக்க அந்த பாலிசி ஐடி ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பாலிசியான நேம் என்னவோ அந்த நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு பாலிசி நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த பாலிசியோடைய டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் நம்ம பே பண்ண போகிறோமோ அந்த டேர்ம்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாலிசிக்கான அமௌண்ட் எவ்வளோ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கொடுக்குறேன். ஃபேஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நமக்கு எவ்வளோ கிடைக்குமோ அந்த அமௌண்ட் கொடுப்போம். இப்போ 20,000 கொடுத்துக்கிறேன். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போனஸ் பீரியட் எவ்வளவு, நெக்ஸ்ட் போனஸ் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து டேரெக்டாக இன்செர்ட் கொடுத்தா போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்செர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பாலிசி ஐடி பார்த்தீங்கன்னா அது ஜென்ரேட் ஆகிடும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம அந்த பாலிசியை செலக்ட் பண்ணால் போதும். அதில் ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். அது நம்ம டெலிட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெலிட் பண்ணிக்கலாம். நியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நியூ ஒரு பாலிசி என்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர். ஒரு புதுசாக ஒரு மேனேஜர் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேனேஜரோட ஐடியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ மேனேஜரோட நேம் என்னவோ அந்த நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ மேனேஜர் நேம் ராம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அவருடைய ஃபாதர் நேம், நெக்ஸ்ட் அவருடைய ஏஜ், அவருடைய ஜெண்டர், இப்போ அவர் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கார், நெக்ஸ்ட் அவருடைய அட்ரஸ், நெக்ஸ்ட் அவர் எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ நம்ம என்னென்ன பிரான்ச் கொடுத்துருக்கோமோ அந்த பிரான்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அவர் லாகின் பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இப்போ அவருடைய காண்டாக்ட் நம்பர் அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இன்செர்ட் கொடுத்தா போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதில் இன்செர்ட் ஆகிடும். சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் எதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அந்த மேனேஜர் நம்ம டெலிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இருக்குது. இப்போ ரிப்போர்ட் வந்து நம்ம எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, மேனேஜர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும். இதை ஜஸ்ட் நம்ம எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அதை லாக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா அட்மின் பேஜில் நமக்கு லாகின் பேஜுக்கு வந்துடும். இப்போ லாகின் பேஜில் அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர். இப்போ மேனேஜர் நம்ம எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னு இருக்குது, நான் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 கொடுத்துட்டு இதில் யூசர் டைப்பில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேனேஜர் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜென்ட்டோடைய நேம், அவருடைய ஃபாதர் நேம், ஏஜ், ஜெண்டர், குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன், அட்ரஸ், இந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம இன்செர்ட் கொடுத்தா போதும். ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிடுவாங்க. அந்த ஏஜென்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஏஜென்ட் எந்த மேனேஜருக்கு கீழே வராரு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். சேம் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதை நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர். இப்போ மேனேஜர் தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆட் பண்ணுவார். அந்த கஸ்டமர் ஐடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஒரு கஸ்டமராக கொடுக்க நமக்கு அந்த ஐடி ஜென்ரேட் ஆகிடும். இப்போ கஸ்டமருடைய நேம், ஃபாதர் நேம், ஏஜ், அவருடைய அட்ரஸ், குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன், பாஸ்வேர்டு, அவர் எந்த ஏஜென்ட்டுக்கு கீழே வராரு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு காண்டாக்ட் கொடுத்துட்டு நம்ம இன்செர்ட் கொடுத்தா போதும். அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிடுவார். சேம் அந்த கஸ்டமரை நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ அதை டெலிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ ஜஸ்ட் அந்த கஸ்டமர் நம்ம கிளிக் பண்ணால் போதும். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபீல்டில் நமக்கு இன்செர்ட் ஆகிடும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுறதோ டெலிட் பண்ணுறதோ கொடுத்துக்கலாம். அடுத்து கஸ்டமர் பாலிசி. இப்போ அந்த கஸ்டமருக்கு நம்ம பாலிசி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலிசி ஐடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். அதாவது அந்த கஸ்டமருக்கு நம்ம பாலிசி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இப்போ கஸ்டமரோட ஐடி நம்பர் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். அந்த கஸ்டமரோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ள நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ என்ன பாலிசி நம்ம கொடுக்குறோம் அந்த பாலிசி நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அது வீக்லியா, மந்த்லியா, இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எந்த ஏஜென்ட்டுக்கு கீழே வராரோ அந்த ஏஜென்ட்டோட ஐடி கொடுத்துக்கலாம். அவங்களோட நாமினி யார், அவங்களுடைய ரிலேஷன் யார் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம்.
ஐ மீன் அந்த நாமினி இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய ரிலேஷன் என்னவோ அந்த ரிலேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பாலிசியோட அமௌண்ட்டு ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம என்ன பாலிசி சூஸ் பண்ணுறோமோ அதனுடைய அமௌண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகிடும். டேட்டா இன்செர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்செர்ட் ஆகிடும். இது நம்ம சேம் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் பேமெண்ட். இப்போ அந்த பாலிசி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாலிசியில் பேமெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கஸ்டமரோட ஐடி மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா போதும், அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். என்ன அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் நம்ம இதில் கொடுத்துட்டு பெய்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெய்ட் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட் இருக்குது. நம்மகிட்ட யார் யாரெல்லாம் ஏஜென்ட்ஸாக இருக்காங்களோ அவங்களுடைய டோட்டல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இது எக்ஸ்போர்ட்னு கொடுத்து நம்ம எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு கஸ்டமருடைய பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமர் என்னென்ன பாலிசி எடுத்திருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது லாக் அவுட் கொடுக்குறேன். லாக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு லாகின் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏஜென்ட் லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஏஜென்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஜான் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு யூசர் டைப்பில் ஏஜென்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துருக்கோம். இப்போ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஜான் கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஜென்ட் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஏஜென்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏஜென்ட்டோடைய மேனேஜர் டீட்டெயில்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது அந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கு கீழே இருக்காரோ அந்த மேனேஜருடைய டீட்டெயில்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கஸ்டமருடைய பாலிசி டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ஏஜென்ட் கிட்ட யாரெல்லாம் கஸ்டமர்ஸாக இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருடைய பாலிசி டீட்டெயில்ஸ் இதில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டேப்பில் டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த கஸ்டமருடைய ஐடி, அவருடைய நேம், ஏஜ், அவருடைய அட்ரஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் லாகின் பண்ணுறோங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான மேனேஜர், அவங்களுக்கான கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நமக்கு இது டிஸ்பிளே ஆகும். இப்போ ஜஸ்ட் இது லாக் அவுட் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து கஸ்டமருடைய லாகின் இருக்குது. கஸ்டமரோட நேம் கொடுத்துக்கிறேன், ஷாம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 கொடுத்துட்டு யூசர் டைப்பில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு யார் ஏஜென்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில் டிஸ்பிளே ஆகும். அவங்களுடைய நேம், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து அவங்க எடுத்த பாலிசி டீட்டெயில்ஸ், இப்போ ஒட்டு மொத்தமாக எத்தனை பாலிசிஸ் இருக்கோ அத்தனை பாலிசியுமே அதில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். என்னென்ன பாலிசி இருக்குது, அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஃபேஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இதை வச்சு அவங்க ஏதாவது பாலிசி புதுசாக போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். அடுத்து பாலிசி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஏதாவது பாலிசி போட்டிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் நமக்கு வரும். இப்போ ஷாம் அப்படிங்கிறவர் எந்த பாலிசியும் இதில் போடல, அதனால் அவங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் இதில் வரல. அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஐடி, அவங்களுடைய நேம், அமௌண்ட் எவ்வளோ, அந்த பாலிசியோட அமௌண்ட்டு, அதேமாதிரி அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.